என்னடி வாய்ஸ் இது, என்னடி வாய்ஸ் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு சீரியஸாவே. சூப்பர். நீதான் கேட்டேன், இந்த விஜய் எந்த தொகுதியில நீங்க நிக்கிறீங்க, வாங்க அண்ணன் நாங்க வரோம். அண்ணன் அவ்வளவு பயம் இருக்குல்ல, அவ்வளோ அவனை பிடிக்கலாம் அண்ணன் தான் சொல்ற, அவ்வளவு பயம் உனக்கு. இப்ப அவன் தைரியமா சொல்லிட்டான், பெரம்பூர்ல தான் நிக்கிறேன். பரவாயில்ல, அங்க வந்து நீ பிரச்சாரம் பண்ணிருக்க, வந்து அவங்களுக்கு ஓட்டு கேட்கற, அதெல்லாம் சூப்பர் தான். எந்த தைரியத்துல, பின்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்குன்ற தைரியத்துல தானே நீ வந்து கேட்கற. என்னமோ நீ பெரிய வீரமங்கை மாதிரி நான் தனியா வரேன், நான் அங்க வந்து பேசுறேன், நான் அங்க வந்து உங்களுக்கு எதிர்த்து நான் வந்து குரல் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. பிச்சை அவங்க டிஎம்கே பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, சோ கண்டிப்பா ஓட் பண்ணுவாங்க. ஆனா நீ நிக்கிற பாத்தியா, அதுதான் எரிச்சலா இருக்கு. நீ டிஎம்கேக்கு குரல் கொடுக்குற பாத்தியா, அதுதான் வெறியாவது. டிஎம்கேக்கு யாரும் ஹேட்டர்ஸ் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு வந்து டிஎம்கேல இருக்கான்றதுதான் ரொம்ப அசிங்கத்துக்குரிய ஒரு விஷயம். சோ டிஎம்கே மெம்பர்ஸ் கைண்ட்லி இந்த மாதிரி ஒரு திருடிய உங்க கட்சிக்கு சப்போர்ட்டா கூப்பிடாதீங்க. நிறைய பெண்கள்லாம் பேசக்கூடிய பெண்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன்னா அது உங்க உரிமை, அதை நீங்க பண்ணலாம். பட் இந்த திருடிய தயவு செய்து உங்க கட்சியில எந்த ஒரு உறுப்பினரும் காமிக்காதீங்க. அது டிஎம்கேக்கு தான் அசிங்கம். ஸோ நீ சொல்லிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. சுழி லாஸ்ட் காமெடி பண்ணாம கிளம்பிடு.